الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون وقال تعالى أيضا والذين هم لأماناتهم وعهدهم راعون وقال تعالى أيضا إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله العظيم وقال النبي محمد صلى الله عليه وسلم اللهم من ولي من أمر أمتي شيئا فرفق بهم فارفق به ومن ولي من أمر أمتي شيئا فشق عليهم فاشقق عليه رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய உருவற்ற அந்த அல்லாஹ்வை ஆரம்பமாக போற்றியும் புகழ்ந்தும் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நமது உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக எடுத்து நடந்த அன்னலாரின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், பரிசுத்த மனைவிமார்கள், இன்னும் கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு நல்லடியார் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்நிலையிலும் அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களில் இருந்து முற்றுமுழுமையாக தவிர்ந்தும் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வா எனும் இறையச்சத்தை கடைபிடித்து வாழும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று உலகிலே ஒரு கருத்து கணிப்பீட்டின்படி அவனுடைய சுஜூத் செய்யக்கூடிய தலங்களாக 50 லட்சம் மஸ்ஜிதுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த 50 லட்சம் மஸ்ஜிதுகளும் எவ்வாறு இயங்க வேண்டும், அதற்குள் என்ன அமல்கள் நடைபெற வேண்டும், அது எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும், அந்த மஸ்ஜிதை சூழ உள்ள சமூகம் எப்படி வழிகாட்டப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திலே தலை சிறந்த 3 மஸ்ஜிதுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே முன்மாதிரியான மஸ்ஜிதுகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய. இரண்டாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுல் நபவி மதீனாவிலே. மூன்றாவது ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த மஸ்ஜிதுகளை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அல்லாஹ் தெரிவு செய்தது அவனுடைய விசேஷமான அடியார்களில் நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். மஸ்ஜிதுல் ஹராம் அதற்காக அல்லாஹ் தெரிவு செய்தது அவனுடைய ஹலீலாக இருக்கக்கூடிய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெறும் நிர்வகிப்பதற்கு மட்டுமல்ல, அதனை கெட்டுமான பணியையும் அவர்களிடத்தில் இருந்தே அல்லாஹ் வாங்கிக் கொள்கிறான். மஸ்ஜிதுன் நபவி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அது கெட்டப்படுகிறது. நபி அவர்கள் நிர்வகிக்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள்.
மஸ்ஜிதுல் அக்ஸா ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னின்று கெட்டிய அந்த பள்ளிவாயல் அவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதும் உலகத்திலே அது எத்தனை லட்சத்தை அடைந்தாலும் இந்த 3 அடிப்படை மஸ்ஜிதுகள் எப்படி நிர்வகிக்கப்பட்டதோ அதே முறையில் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதற்கான முன்மாதிரிகளை ஆழமாக உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறையே இல்லாத நபிமார்களின் மூலமாக அந்த பள்ளிவாயல்களை எல்லாம் நிர்வாகம் செய்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது இது அமானிதமான ஒன்று, அது ஒரு பாரமான ஒரு விடயம். மஸ்ஜிதை நிர்வகிப்பதென்பது இது ஒரு பதவி அல்ல, அது ஒரு அமானிதம். இன்றைய உலகத்திலே மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று வரும் பொழுது இந்த அமானிதம் என்பது ஒரு பக்கத்திலே வைக்கப்பட்டு ஏதோ பல காரணங்களுக்காக மஸ்ஜிதுகள் நிர்வகிக்கப்படுவதை பார்க்கலாம். பொதுவாக சமூகத்திலே ஒரு மஸ்ஜிது நிர்வகிக்கப்படுவதென்றால் அமானிதம் என்ற அந்த கருத்தை தாண்டி சிலர்கள் மஸ்ஜிதுக்கு நான் ஒரு நிர்வாகியாக வர வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்பதற்குரிய அடிப்படை காரணமாக அமைவது சிலர்களுடைய ஈகோ பிரச்சனை. நான் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திலேயே இருக்கிறேன், அதை விட்டு கொடுக்க முடியாது. அவ்வாறு விட்டு கொடுத்தால் ஏதோ எனக்கு சமூகத்திலே ஒரு தரக்குறைவு என்பதாக சிலர்கள் கருதுவது. இன்னும் சிலர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பதை ஒரு அமானிதமாக பார்ப்பதை ஒரு பக்கம் விட்டுவிட்டு பிறர்களுடைய தூண்டுதல்களின் காரணமாகவும் மஸ்ஜிதை நிர்வகிக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பேருக்காக, இன்னும் சிலர்கள் மஸ்ஜிதை நிர்வகித்தால் எனக்கு சமூகத்திலே ஊரிலே புகழ் கிடைக்கும், எனக்கு ஒரு பெயர் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இன்னும் சிலர்கள் ஏதோ மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தையும் ஒரு அரசியலை போன்று மாற்றி ஒரு போட்டிக்காக நிர்வாகம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை அனைத்தும் தாண்டி வெறும் ஒரு ஆசைக்காக நிர்வகித்து பார்ப்போமே என்ற ஆசைக்காக வேண்டியும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னாவை அலசும் பொழுது 4 தன்மைகள் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து அல்லாஹ் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை அவன் விரும்பிய முறையில் அமானிதன் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அல்லாஹ் வாங்கிக் கொள்வான். ஒன்று, அந்த மனிதர்களிடம் அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கான தகைமை இருப்பது. இரண்டாவது, மக்களால் நியமிக்கப்படுவது. மூன்றாவது, அந்த நிர்வாகத்துடைய காலத்திலே அதை சரியாக அமானிதன் நிறைவேற்றும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அந்த மனிதனுக்கு கிடைப்பது. நான்காவது, கிடைக்கக்கூடிய அந்த உதவி அவருடைய அந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையான நிலைமையை ஏற்படுத்துவது. இந்த 4 மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை எந்த அமானிதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த அமானிதத்துடன் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வேறு நோக்கங்களுக்காக மஸ்ஜிதை நிர்வகிப்பானால், இதனுடைய பாரதூரத்தை விளங்காமல் மஸ்ஜிதை நிர்வகிப்பானால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அது மிக பெரும் கைசேதத்தை ஏற்படுத்திவிடும். பொதுவாக ஒரு சமூக பொறுப்பு என்று வரும் பொழுது, ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று வரும் பொழுது, ஒன்றில் அதனுடைய முடிவு அந்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் கண்ணியத்தை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும், அல்லது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கேவலத்தை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது, கையேந்தி துஆவும் செய்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஆ,
யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு சிலர்கள் பொறுப்பாகி ஃபரஃபக பிஹிம், அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் மக்களுடன் மிருதுவாக நடந்து கொள்கிறார், அமானிதத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் ஃபர்ஃபுக் பிஹி, கியாமத்துடைய நாளையிலே அந்த மனிதனுடன் நீனும் மிக மிருதுவாக நடந்து கொள் யா அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். கையேந்தி துஆ செய்துவிட்டு மீண்டும் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலைஹி, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துடைய ஒரு விடயத்துக்கு யாராவது ஒருவரை நீ பொறுப்பாக்கி அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் மக்களுக்கு சிரமம் கொடுத்தார், அமானிதங்களுக்கு மாற்றமாக அவர் நடந்து கொண்டார் என்றால் ஃபஷ்குக் அலைஹி, கியாமத்துடைய நாளையிலே அவருடன் நீ கடினமாக நடந்து கொள் யா அல்லாஹ், அவனை கஷ்டப்படுத்தியா அல்லாஹ், பிரச்சினைகளுக்குள் சிக்கவையா அல்லாஹ் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரியிலே ரிவாயத் இருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புடைய விளைவை பேசுகிறார்கள். சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபூதர் என்பவர் சாதாரணமான ஒரு சஹாபி அல்ல. இப்னு மாஜாவிலே ரிவாயத் இருக்கிறது. உலகத்திலே அவரை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யாரும் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அவர் உண்மையிலே நல்ல மனிதர், அவருடைய பக்குவம், அவருடைய பேணுதல், அதை நபி அவர்கள் புகழ்ந்து பேசிவிட்டு அதே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பொறுப்பு என்று வரும் பொழுது சொன்னார்கள், யா அபாதர் இன்னக தஈஃப், சொன்னார்கள், அபூதரே, பொறுப்பை சுமக்கும் விடயத்திலே நீ பலகீனவனாக இருக்கிறாய். வ இன்னஹா அமானத்துன், பொறுப்பு இருக்கிறதே இது ஒரு அமானிதம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, இது கியாமத்துடைய நாளையிலே மனிதனுக்கு கைசேதத்தை ஏற்படுத்தும், கேவலத்தை ஏற்படுத்தும். இல்லா மன் அஹதஹா வ அத்தா ஹுகூகஹா, சொன்னார்கள், யார் இந்த பொறுப்பை எடுத்து அதனுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தவிர அதற்கு தகுதியானவனாக நான் உன்னை பார்க்கவில்லை என்பதாக அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புடைய விடயத்திலே 2 விடயங்களை அடிப்படையாக தெரியாமல் மஸ்ஜிதுகளுடைய பொறுப்புக்கு நாங்கள் முன் வந்துவிடக்கூடாது. அதிலே ஒன்று, மஸ்ஜிதுடைய பொறுப்பு என்பது என்ன? இந்த பொறுப்பை விளங்காமல் அல்லது அந்த பொறுப்பை விளங்கியும் அதற்கான தகுதியை தன்னிடம் உருவாக்கி கொள்ளாமல் யார் இந்த பொறுப்புக்காக வேண்டி முன் வருகிறாரோ அவருக்கு உதாரணம், சொந்த பணத்தால் தனக்கு சூனியம் செய்து கொண்டவரை போன்று ஆகிவிடுவார். அதனுடைய ஆபத்து, அதனுடைய விளைவு, அதனுடைய முடிவு அந்த அளவுக்கு பயங்கரமானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மஸ்ஜிதுடைய பொறுப்பு என்றால் என்ன? வக்ஃபுடைய ஆக்டை பார்த்தால் அங்கே 40 பக்கங்களில் அதனுடைய சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 20வது பக்கத்தில் இருந்து 10வது பக்கத்தில் இருந்து 23வது பக்கம் வரைக்கும் 13 பக்கங்களில் மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய பொறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளை தெளிவாக வாசித்து பார்த்தால் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று வரும் பொழுது அரசாங்கத்துடைய சட்டப்படி அவர்களுக்கு இருப்பது 2 பொறுப்புகள். ஒன்று, பள்ளிவாயலுடைய சொத்துக்களை பாதுகாப்பது, பராமரிப்பது. 2வது, மஸ்ஜிதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கான அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றுவது. இதுதான் ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கான நம்முடைய நாட்டு சட்ட ரீதியான பொறுப்பு. ஆனால் நம்முடைய உலக வளமை இருக்கிறது, அல்லது நம்முடைய சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்திலிருந்து மஸ்ஜிதுடைய பொறுப்பு என்றால் அவர்கள் விளங்கிய விளக்கம் இருக்கிறது. இது வெறும் ஒரு மஸ்ஜிதுக்குண்டான பொறுப்பு அல்ல, இது ஒரு சமூகத்துடன் சார்ந்த ஒரு பொறுப்பு. ஒரு சமூக பொறுப்பை தான் நாங்கள் இன்று மஸ்ஜிது நிர்வாகம் என்ற பெயரிலே அவர்களுடைய கையிலே ஒப்படைக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றால் என்னை நிர்வாகியாக ஆக்கியதற்கான என்ன அர்த்தம் என்பதை அவர் புரிய வேண்டும். எனக்கு ஒரு சமூகம் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு ஊர் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, என்னுடைய பொறுப்புகள் என்ன, அதை விளங்காமல் யாரும் இந்த பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னாவை பார்க்கும் பொழுது சலஃபு சாலிஹீன்களுடைய காலங்களிலிருந்து மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரு சமூக பொறுப்பாக அதனை ஏந்து நிர்வகிக்கும் பொழுது என்னென்ன பொறுப்புகளை அவர்கள் சுமந்து அந்த ஊரிலே அந்த பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில பொறுப்புகளை அவர்கள் பொறுப்பென நினைத்து செய்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய மஸ்ஜிது நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழான அமானிதமாக பார்த்தவை. அதில் ஒன்றுதான் ஒரு ஊருடைய மார்க்கப்பற்றுக்கு அந்த நிர்வாகம் பொறுப்பு. ஒரு ஊருடைய அந்த மார்க்கப்பற்று, அவர்களுடைய ஆன்மீகம், அதற்கு மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் தான் மஸ்ஜிது நிர்வாகம் என்று சொல்லக்கூடியவர்கள். மஸ்ஜிது நிர்வாகம் என்றால் அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மஸ்ஜிதுடன் சம்பந்தப்படுத்துவதனூடாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குவது அவர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. 3 வருடத்துக்கு உள்ளால் மஸ்ஜிதை சூழ உள்ள அந்த சமூகத்தை மஸ்ஜிதுடன் இணைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் கவனமேற்படுத்தி அவர்களை சரியாக வழிநடாத்துவது ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய தலையாய கடமை. அதற்கு அவர்களிடம் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இன்று பொதுவாக சமுதாயத்தில் 3 சாரார்களிடத்தில் திட்டத்துடன் சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். அதில் ஒன்று நம்முடைய சமுதாயத்தின் சிறுவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சிறுவர்கள் 6 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 12 வயதை அடைந்த அந்த சிறுவர்களை வழிநடாத்துவதற்கு, ஆன்மீக ரீதியில் அவர்களை வழிகாட்டுவதற்கு ஒரு திட்டம் ஒரு நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நபியுடைய அன்பை செலுத்தி, அன்பை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி அவர்களை வளருங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபியுடைய குடும்பத்துடைய முஹப்பத்தை ஏற்படுத்த சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த குர்ஆனிய அறிவை அவர்களுடைய உள்ளத்தில் வேரூண்டுங்கள் என்றார்கள். மஹ்மூதுல் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி மேற்கொண்டவர்கள். அவர்கள் மால்டா சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டார்கள் 3 வருடங்களாக. அங்கிருந்து அவர்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். சொன்னார்கள், ஏ இஸ்லாமிய சமூகமே, நீங்கள் உங்களுடைய வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், ஈமானிய உணர்வை அவர்களுடைய உள்ளத்தில் வேரூண்டவில்லை என்றால், அந்த குழந்தைகள் வாழக்கூடிய வீடுகளில் இருந்து குஃபுர் உருவாகும் என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிர்வாகம் என்றால் இந்த சிறார்களுடைய ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்கான, ஆன்மீகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு திட்டம் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானவர்கள் பெண்கள். நம்முடைய சமூகத்தில் பெண்கள் தீனுடன் இருக்கக்கூடிய தொடர்பு, ஆன்மீகத்துடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, ஆன்மீகத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக மிக குறைவு. கியாமத் அன்மிக்கும் பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆன்மீகம் இல்லாமலாகும் என்ற கருத்து ஹதீசுகளிலே நிறைய காணப்படுகிறது. அவர்களுக்கான ஒரு ஏற்பாடு ஒரு நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். 3வது நம்முடைய வாலிபர்கள். இது ஒரு நிர்வாகம் என்று வரும் பொழுது ஒரு ஊரை ஆன்மீகத்தில் வழிநடாத்துவதற்காக அவர்களிடம் இருக்க வேண்டிய திட்டங்கள், அதற்காக அவர்கள் மிம்பர்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு இஸ்லாமிய உம்மாவுடைய ஆகப்பெரிய மீடியா இந்த மிம்பர். 1/2 மணி நேரத்துக்குள்ளால் சமூகத்துக்கு ஒரு நல்ல ஆன்மீக செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, இங்கிருந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இங்கே வந்து ஒரு ஆன்மீக உணர்வுடன் எழுந்து செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஹுதுபாக்களை நிர்வாகம் அமைப்பது நிர்வாகத்துடைய கடமை. நம்முடைய மஸ்ஜிதுகளிலே 5 நிமிட ஃபிக்ஹ் வகுப்புகள், மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கே பள்ளிக்கு வந்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய 5 நேர தொழுகைகளுக்காக 1 மணி நேரத்தை ஒதுக்கிறார்கள் என்றால் அதில் 5 நிமிடங்கள் இங்கே வந்து அவர்கள் தொழுதுவிட்டு ஆன்மீக உணர்வுடன் செல்ல வேண்டும். இது ஒரு நிர்வாகத்துடைய பொறுப்பு. ஒரு ஊருக்கு என்ன செய்ய வேண்டும்? 2வதாக அந்த ஊருடைய கல்விக்கு ஒரு நிர்வாகம் பொறுப்பு.
நேரடியாக அவர்கள் அந்த கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, நேரடியாக தலையிட முடியாது, ஆனால் நிர்வாகத்திடம் அவர்களை வழிநடாத்த ஒரு திட்டம் இருக்க வேண்டும், ஒரு கண் இருக்க வேண்டும். அதில் மிக பிரதானம் குர்ஆன் மதரசாக்கள். இரண்டாவது, ஒரு ஊரில் இருந்து குர்ஆனை நேரடியாக விளங்கக்கூடிய, ஹதீஸை விளங்கக்கூடிய, குர்ஆனிய சுன்னாவுடைய சட்டங்களை ஃபிக்ஹ் என்ற வடிவமைப்பில் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட திறமைசாலிகளை ஊரிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த திட்டம் ஒரு நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று பாடசாலை கல்வி, அதே போன்று தொழிற்கல்வி, இதற்கான திட்டங்கள் ஒரு நிர்வாகத்தை சார்ந்தது, அமானித நிர்வாகத்துக்குரியது. மூன்றாவது, ஒரு சமூகத்துடைய உயர்வு என்பது அந்த சமூகத்துடைய பண்பாடுடன் சேர்ந்து இருக்கிறது. அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களை மதிக்கிறார்கள், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்கள், விட்டு கொடுக்குகிறார்கள், ஒழுக்கம் மேலோங்கி இருக்கிறது. இன்று ஒழுக்கத்தை சீரழிக்கக்கூடிய பெரும் திட்டங்களை இல்லாமலாக்கக்கூடிய திட்டம் ஒரு நிர்வாகத்திலே இருக்க வேண்டும். இன்று நம்முடைய ஒழுக்க சீர்கேடு எங்கு ஏற்படுகிறது? போதை வஸ்துக்கள், பிழையான தொடர்புகள். அது 10ஆம் ஆண்டு 10 வயது குழந்தையிலிருந்து ஆரம்பித்து 70 வயது வரைக்கும் உள்ளவர்களுடன் இது தொடர்பு படக்கூடிய பிரச்சினை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிழையான தொடர்புகள், குடும்ப சீரழிவுகள், இதே போன்று கலப்பு திருமணங்கள். குடும்ப சீரழிவு என்றால் கலப்பு திருமணங்கள் அதில் பெரிய ஒரு இடம் பிடிக்கிறது. இந்த பண்பாடுகளை, ஒழுக்கங்களை சரி செய்யக்கூடிய பொறுப்பு நிர்வாகத்தை சார்ந்தது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஊரிலே சிலபோது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஆன்மீகத்துக்கான அந்த ஒரு வழிகாட்டல், அந்த ஒரு திட்டம், அதுவும் நிர்வாகத்தை சார்ந்தது. இதே போன்று மிக முக்கியமாக நாம் பல்லின மக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டிலே இருக்கிறோம். இதிலே இன்னும் நம்முடன் வாழக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்கள் இல்லாமல் இல்லை. நம்முடைய பள்ளிக்குள் என்ன நடைபெறுகிறது, மிம்பரில் என்ன பேசப்படுகிறது, இவர்களுடைய குர்ஆனுக்குள் ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, இவர்களுடைய பாடசாலைகளுக்குள்ளால், மதரசாவுக்குள்ளால், குர்ஆன் மதரசாக்களில், மக்தப் பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறது என்ற பயம் அவர்களிடத்திலே இல்லாமல் இல்லை. சக வாழ்வு என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இஸ்லாமிய ஒரு விளக்கத்தை ஏற்படுத்துவதும் ஒரு நிர்வாகத்துடைய பொறுப்பு. அதுபோன்று ஒரு சமூகத்துடைய ஆகப்பெரிய பலம் சமூக ஒற்றுமை. சமூகத்தை ஒற்றுமையாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு திட்டம் நிச்சயமாக ஒரு நிர்வாகத்திடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பொறுப்பு என்னன்னு விளங்கணும், அதனுடைய பாரதூரம் என்னன்னு விளங்கணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியுமா? இவ்வளவு பெரிய பொறுப்பு 3 வருடத்துக்குள்ளால் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் நான் பெரிய ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றால் வெறும் பொறுப்புகளை மட்டும் விளங்குவதல்ல, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய தகுதிகள் உள்ளவர்கள் இதற்கு நியமிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தகைமைகள் என்ன? முதல் தகைமையே பொறுப்பில் பேராசை இல்லாதவராக இருப்பதுதான் முதல் தகைமை. எந்தெந்த ஊர்களில் பார்க்கிறோம், பொறுப்பாசையை அடிப்படையாக வைத்து நிர்வாகங்கள் அங்கே முடிவு செய்யப்பட்டு ஒரு ஊருக்கு நியமிக்கப்பட்டதோ அந்த ஊர்கள் பிளவுபட்டு போவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஏற்படுத்த வேண்டிய சீர்திருத்தத்துக்கு மாற்றமாக அந்த ஊர்களிலே மிக பெரும் ஃபசாதுகள், பிரச்சனைகளை உண்டாகுவதை பார்க்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே பார்க்கலாம், பொறுப்பை யார் விரும்புவார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான மக்களை பொறுப்புக்கு நியமிக்கவே மாட்டார்கள். புகாரியிலே ரிவாயத் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா லன் நஸ்தஅமில மையஹ்ருசு அலைஹி, யார் இந்த பொறுப்பின் மீது பேராசையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் பொறுப்பு நியமிக்கவே மாட்டோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்களால் நியமிக்கப்பட வேண்டும், பொறுப்பை கேட்டு எடுப்பது அல்ல. இதற்குரிய முதல் தகுதியே அதுதான்.
இரண்டாவது தகுதி, இந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறார்கள் என்றால் பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுக்கும் அந்த ஆன்மீகம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆன்மீகத்தில் அவர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். இதனால் தான் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடிய அந்த தகுதிகளை குர்ஆன் பேசும் பொழுது தொழுகையுடன் தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது. அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இகாமத்து ஸலா என்பது வெறும் தொழுவது அல்ல, அந்த ஊரிலே தொழுகை நிறைவேற்றுவதற்கான அத்தனை முன்மாதிரிகள் மிக்கவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஜகாத், அவர்களுடைய ஹஜ், பாவங்களில் இருந்து அவர்கள் தூரமானவர்களாக இருக்க வேண்டும். அனைத்திலேயும் ஒரு ஆன்மீக ரீதியான முன்மாதிரி அவரிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு தகுதி வாய்ந்தவர்களாக வர முடியும். மூன்றாவது, ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அமானிதத்தை சுமந்த இந்த பொறுப்புக்கு உள்வாங்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல பண்பாடு மிக்கவர்களாக, ஒழுக்கம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பண்பாடை நிறுக்கக்கூடிய அந்த அளவுகோல் என்ன? அதில் ஒன்றுதான் அவருடைய சூழல். அந்த மனிதர் அவருடைய பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார், அவருடைய மனைவியுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார், குழந்தையுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார், அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அவர் வெளியிலே சில மணி நேரம் தன்னுடைய முகத்தை காட்டிக்கொள்கிறார், கடையிலே சில மணி நேரம் முகத்தை காட்டிக்கொள்கிறார். ஆனால் அவர் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கூடுதலான நேரத்தை கழிக்கக்கூடிய அந்த வீட்டுடைய சூழலுடன் அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அவர்களுடைய பெற்றோரை மதிக்கிறாரா, மனைவியுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறாரா, குழந்தையை எவ்வாறு அணுகிறார், அவருடைய சூழல் மிக முக்கியம். அதிலேயும் சூழலையே மிக மிக பார்க்கப்பட வேண்டியது அவர் சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யார், அவர்களுடைய சகவாசம் என்ன. அந்த நண்பர்களுடன் தனித்திருக்கும் பொழுது, அறிமுகமற்ற முகங்களுடன் அந்த நண்பர்களுடன் இருக்கும் பொழுது, அறிமுகம் இல்லாத ஊர்களிலே அவர் இருக்கும் பொழுது அவருடைய நிலை என்ன? இது ஒரு மனிதனுடைய பண்பாட்டை, அஹ்லாக்கை, நற்குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அளவுகோல். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய நற்குணத்தை எங்கு பார்க்கலாம் என்றால் அவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை எவ்வாறு அவர் கட்டுப்படுத்துகிறார், அவருடைய கோபத்தின் பொழுது எப்படி நடந்து கொள்கிறார், அவருடைய பேச்சு அது அநாகரிகமான பேச்சா நாகரிகமான பேச்சா, அவருக்கு வரக்கூடிய ஆத்திரங்களின் பொழுது மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு இருக்க வேண்டிய அந்த பொறுமை, அந்த சமூக பற்று, அந்த ஊரு பற்று, அவருக்கு இருக்க வேண்டிய அந்த தன்மைகளில் மிக முக்கியம் அவருடைய உணர்வுகள் என்ன. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கை, நற்குணத்தை நிறுக்கக்கூடிய இன்னொரு அளவுகோல் தான் வியாபாரத்தின் பொழுது அவர் மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லாக் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய பொறுப்பு. ஏன், அவர் சமூகத்தில் ஒரு குணரீதியான, ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பொறுப்புதாரி. அவரிடத்திலே இந்த ஒழுக்கம் நிறைவாக இருக்க வேண்டும். நான்காவது, அவருக்கு இருக்க வேண்டிய தகுதி, ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை கேட்டெடுத்தார்கள். அவருடைய தகுதியை சொல்லி கேட்டார்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், யா அல்லாஹ், இந்த பொறுப்பிலே நான் பெரும் அமானிதத்துடன் நடந்து கொள்வேன். அலீம், இந்த பொறுப்பை, இந்த துறையை நான் மிக அறிந்தவனாக இருக்கிறேன், எனக்கு நிர்வாக திறனும் இருக்கிறது. எனவே ஒரு மனிதனிடத்திலே நிர்வாக திறன் இருப்பது, இந்த பொறுப்பை பற்றியுள்ள அறிவு இருப்பது மிக அவசியம். ஐந்தாவது, பள்ளியுடன் சம்பந்தக்கூடிய இந்த பொறுப்பாளர்களிடத்திலே உலமாக்களை மதிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். பள்ளியில் கடமை புரியக்கூடியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு சேவையையும் தலைக்கு மேலால் வைத்து பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம், அந்த பார்வை அவரிடம் இருக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறார்கள். புகாரியில் ரிவாயத் இருக்கிறது,
மஸ்ஜிதுல் நபவியை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காணவில்லை. கேட்டார்கள், அந்த மனிதர் எங்கே? யா ரசூலல்லாஹ், சில நாளைக்கு முன்னால் அவர் நோய்வாய்ப்பட்டு இரவு நேரத்தில் வஃபாத்தாகிவிட்டார். உங்களுக்கு கஷ்டத்தரக்கூடாது என்பதற்காக அவரை இரவிலே நாங்கள் அடக்கி வைத்து வந்தோம் என்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, ஏன் நீங்கள் எனக்கு அறிவிக்கவில்லை? ஏன் அறிவிக்கவில்லை என்று கேட்டுவிட்டது மட்டுமல்ல, சஹாபாக்களை அழைத்து கொண்டு போய் அந்த மனிதர் அடக்கப்பட்ட கபரை அடையாளம் காட்டச் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிலே தொழுகை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாயினுடைய பொறுப்பு நிர்வாகம் என்பது இது சாதாரணமானதல்ல. அனைவருக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் மஸ்ஜிதுகளுக்கும் முன்மாதிரியான மஸ்ஜிதுகளாக அந்த மஸ்ஜிதுல் ஹராமையும் மஸ்ஜிதுல் நபவியையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் ஆக்கி அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் முன்மாதிரி நிற்க எவைகள் பேசப்பட்டதோ அந்த அத்தனை துறைகளிலும் பகுதிகளிலும் முன்மாதிரியுடைய அந்த நபிமார்களை எல்லாம் தெரிவு செய்து அவர்களுக்கு பொறுப்பு சாட்டினார். எனவே இந்த பொறுப்பு இது சாதாரணமாக பொறுப்பு அல்ல. இது வெறும் மஸ்ஜிதுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு அல்ல. இது சமூகம் சார்ந்த ஒரு பொறுப்பு, சமூகத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு. அதற்கு தகுதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த தகுதிகளுடன் உள்ளவர்கள் மக்களால் நியமிக்கப்படும் பொழுது அந்த பொறுப்பை அவர்கள் பயத்துடன் ஏற்று அல்லாஹ்வுடைய உதவியுடன் அவர்கள் செய்வது அவர்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகுதியற்றவர்களுடைய கைகளில் நாங்கள் உலக காரியங்களை கூட பார்க்கலாம். யாரும் பொறுப்பு கொடுக்க மாட்டார்கள். இன்று எந்தெந்த குடும்பங்கள் சீரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதன் பின்னணியை பார்த்தால் குடும்ப பொறுப்பை எடுக்க தகுதியற்றவர்களிடம் தன்னுடைய குழந்தைகளுடைய கையை பிடித்து வைத்தவர்கள் இன்று அசிங்கப்பட்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்களுடைய வியாபாரத்தில் லொஸ்ட் என்ற இடத்தை ஏன் அடைந்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகுதியற்றவர்களிடம் தன்னுடைய பிஸ்னஸை அவர்கள் அமானிதமாக கொடுத்தார்கள். தகுதியற்றவர்கள், நடித்தவர்கள், அவர்களிடம் அந்த தகுதிமை இருக்கவில்லை. இன்று நடுப்பாதைக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு பொறுப்பாக இருக்கலாம், தகுதியுள்ளவர்களிடம் அது கொடுக்கப்பட வேண்டும். தகுதியற்றவர்களிடம் கொடுத்து விட்டு அவர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிழைகள் தவறுகள் இருக்கிறதே, அந்த தவறுகளுக்கு யாரெல்லாம் அவர்களை முன்கொண்டு வருவதற்கு பொறுப்பாக்குவதற்கு காரணமாக அமைந்தார்களோ நிச்சயமாக அவர்களும் அந்த பாவத்தை சுமந்து கொள்ள வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது இது அல்லாஹுவால் நிர்வகிக்கப்பட்ட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்களை கொண்டு நிர்வகித்த மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு சமூக பொறுப்பாக நாங்கள் உணர்ந்து அதற்கு தகுதியான மக்களை நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நல்ல திட்டங்களை வகுக்க வேண்டும். அவர்களுடன் ஒத்துழைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டும். ஒரு ஊர் என்ற அடிப்படையில் நம்முடைய ஒற்றுமை தான் நமக்குரிய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. தகுதி இருக்கின்றது என்றால் என்னுடைய ஒரு எதிரியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர் இந்த பொறுப்புக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் தகுதியற்றவராக இருக்கிறார், அவர் என்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறார், குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார், எனக்கு நிறைய உபகாரம் செய்தவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை இந்த பொறுப்பில் உட்கார வைத்து நாம் நமக்கும் ஊருக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவமான அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருவானாக. நலவுக்கு துணை போகக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நலவுகளிலும் நம்முடைய மீசானுக்கு கணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருவானாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், மனித நேயத்தை உலகத்திலே உருவாக்குவாயாக, நிலை பெறச் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நம்முடைய எல்லா காரியங்களையும் நீ விரும்பக்கூடிய முறையில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தௌஃபீத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், நம்மை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இந்த உம்மத்திலே உள்ள அத்தனை மக்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. நம்மை விட உன்னிடத்திலே முன் வந்த அத்தனை மௌத்தாக்களையும் நீ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களை நீ
வாழச் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.